பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ரூட்டட் இன் கிரைஸ்ட் கம்யூனிட்டி. இன்னைக்கு தேவன் நம்மளோட என்ன பேசுகிறாருன்றது பார்ப்போமா? ஏசாயா 41 அதிகாரத்தில் ஒரு சின்ன வசனம் இருக்குது. நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நிறைய நேரங்களில் நம்ம இந்த கொஷின் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும்ல, ஆண்டவர் நம்மளை வெறுத்துட்டாரோ, ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் வந்ததுனால ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரோ, ஐயோ நம்ம நரகத்துக்கு போயிடுவோமா, ஆண்டவர் நம்மளை தள்ளிடுவாரோ, அவருடைய பிரசனத்திலிருந்து நம்மளை தள்ளிடுவாரோ அப்படின்ற நேரங்களில் நம்ம அநேக காரியங்களை குறித்து யோசிச்சுட்டு இருப்போம். ஆண்டவர் அது சொல்கிறாரு, நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நீங்கள் பயப்படாதீங்க. அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப் என்ன, ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ண போகிறேன், ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்னன்றது தெரியாமல் நீங்கள் திகைத்து நிற்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, எதை குறித்து பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நானே உன் தேவன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. கண்டினியூஸாக நீங்கள் படிச்சுட்டு வரும்போது அதே வசனத்தில் சொல்கிறாரு, உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமாக அந்த இடத்துல நம்ம படிக்கும்போது ஒரு கருத்தை நம்ம எப்படி பிடிப்போம், நம்ம பக்கத்தில் நம்ம அவர் இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய கருத்தை நம்மளால் பிடிக்க முடியும். நாமளும் ஆண்டவரோடு கூட நெருங்கின வாழ்க்கையை வாழும்போது, ஆண்டவரோடு கூட நம்ம நடக்கும்போது மட்டும்தான் ஆண்டவரால் நம்மளுடைய கரத்தை பிடித்து நம்மளுக்கான இந்த வார்த்தையை சொல்லுவார். பயப்படாதே, திகையாதே, நானே உன் தேவன். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான காரியங்களில் நீ கடந்து போனாலும், எந்த விதமான சூழ்நிலைக்குள்ளே நீ இருந்தாலுமே ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்கிறாரு. நீங்கள் பயப்படாதீங்க, நானே உன் கூட இருக்கிறேன், திகையாத. எந்த தேவைகளை கண்டியோ, எந்த சோதனைகளை கண்டும் நீ பயப்படாத, நீ திகையாத, உன் வலது கரத்தை நான் பிடித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வலது கரத்தை பிடிக்கிறதுக்கு நம்மளுடைய லைஃப்பை நம்ம அர்ப்பணிக்கணும், ஆண்டவருக்காக நம்ம ஓடணும். நாம் நம்மளுடைய வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணிக்கும் போது இந்த 4 காரியத்தையும் அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்கிறார். அவர் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார், நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், நம்மளுக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார், கடைசியாக நம்மை நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறவராக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணிப்போம். இந்த 4 காரியத்தின் மூலமாக அவர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும்.